எல்லாருக்கும் வணக்கம். வேலை செய்கிற நிறைய பேருக்கு இருக்க ஒரே கேள்வி, நம்ம எப்போ ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்படி தான் 60 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் ரிட்டையர் ஆக போகிறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு சிலருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம எப்படா ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் சும்மா உட்காரலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வெறும் வீடியோவாக இல்லாமல் வித் சப்போர்ட்டிங் டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ரிட்டையர் ஆகிடலாமா அப்படிங்கிற யோசனை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் 2 முக்கியமான விஷயத்த கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிறது. ஏர்னிங் பொட்டென்ஷியல்னா என்ன அப்படின்னா, உங்களால் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியல். ஒரு சிலருக்கு 5 இயர்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 10 இயர்ஸ் இருக்கலாம், ஒரு சிலர் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒரு 20 இயர்ஸில் நான் ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட கூட இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக முடிவு பண்ணணும், உங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறது. செகண்ட் திங், உங்களுக்கு ஆகிற மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, எவ்ரி மந்த் நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். அண்ட் எக்ஸ்பென்சஸ் பற்றி பேசும்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப தேவையான எக்ஸ்பென்சஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். நாட் த ஒன்ஸ் தட் வி கேர் அபவுட் இந்த லக்ஸரி ஆன் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாமல் நம்ம பண்ணுற செலவுகள், இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட போகிறதில்ல. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பர்சன் நார்மலாக வாழறதுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே பேச போகிறோம். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் எதெல்லாம் மீன் பண்ணுறேன் அப்படி, க்ராசரிஸ், நீங்கள் வாங்குகிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மளிகை பொருட்கள் எல்லாமே சேர்த்து இட் வில் கம் அண்டர் க்ராசரிஸ். அப்புறம் ட்ராவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், அதுக்காக நீங்கள் மாதம் ஒரு செப்பரேட் பட்ஜெட் ஒதுக்கி வைப்பீங்க அது. அண்ட் கனெக்டிவிட்டி, வீட்டில் நீங்கள் இன்டர்நெட், ஸ்மார்ட் ஃபோன் பில்ஸ், அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ஸ், இது எல்லாமே சேர்த்து கனெக்டிவிட்டி எக்ஸ்பென்சஸில் வந்துடும். ரெண்ட், ஒரு வேளை நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதுவும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ், நான் எப்பயுமே சொல்லுவேன், எல்லாரும் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸும் அண்ட் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்சூரன்ஸ்க்கு ஆகிற ப்ரீமியம், இயர்லி ப்ரீமியமை மந்த்லியாக பிரித்து தட் வி கேன் டேக் இட் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ். இதெல்லாம் இல்லாமல் சடனாக ஏதாவது எமர்ஜென்சிஸ் வரலாம். ஸோ அதுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அதுவும் தேல் கம் அண்டர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இவ்வளவும் தேல் கம் அண்டர் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ ஆகுது, ஒரு மாதத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்மளோட கால்குலேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, முக்கியமான பார்ட், லெட்ஸ் கோ இன்டு த கால்குலேஷன்ஸ். அதுக்காக நான் உங்களுக்கு கிரியேட் பண்ண ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட். இதில் ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் 4 வேல்யூஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட எக்ஸ்பென்சஸ் பர் மந்த். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வீட்டுக்கு எனக்கு 50,000 ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ மந்த்லி எனக்கு 50,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அண்ட் உங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியல், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எவ்வளோ வருஷம் வேலை பார்க்க போகிறீங்க, நான் ஒரு 15 இயர்ஸ் வேலை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் மல்டிப்ளையர் இதுக்கப்புறமா வரும். அண்ட் ஆப்ஷனல் லம்சம், ஸோ ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு 5 lakhsக்கு சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இது ஆப்ஷனல் லம்சம். இப்போது இந்த மல்டிப்ளையர் தான் ஒரு முக்கியமான கால்குலேஷன் பார்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ 2025 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 2040 நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க. 15 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு 2040 நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க. 2040 நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்ககிட்ட இருக்கிற கார்பஸ் இவ்வளோ தான், அதாவது உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸ் இவ்வளோ தான், 27,36,000. இப்போ நீங்கள் வெறும் 5 லட்சம் மட்டும் போட்டீங்க அப்படின்னா, இப்போது இந்த மல்டிப்ளையருக்குள்ளே எவ்வளோ வேல்யூ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதாவது எனக்கு 50,000 ரூபா மாதத்துக்கு செலவாகுது அப்படின்னா நான் எத்தனை மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸை முன்னாடியே எடுத்து வைக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு ஒரு 50 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸை நான் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 50,000 இன்டூ 50 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் 25 lakhs, க்ளோஸ் டு 25 lakhs இருக்குது. அண்ட் என்கிட்ட 5 lakhs ஆல்ரெடி என்கிட்ட லம்சமாக இருக்குது.
நான் எப்படி இந்த 25 lakhs வந்து புரட்ட போகிறேன் அப்படின்னா, மேபி நான் ஒரு பர்சனல் லோன் போடலாம், இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணி அப்ஃப்ரண்ட் நான் ரெடி பண்ணி வைக்கலாம். இப்போ எனக்கு டோட்டல் வந்து 30 lakhs வந்துருச்சு. இந்த 30 lakhs 15 years கழிச்சு எனக்கு வந்து 1.65 crores ஆயிருக்கும். அதை தான் நான் வந்து இங்கே போட்டிருக்கோம், 1.64 crores ஆயிருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட எக்ஸ்பென்சஸும் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து வளரும், கரெக்டுங்களா? ஸோ இந்த வருஷம் நீங்கள் வந்து 50,000 செலவு பண்ணியிருக்கீங்க பர் மந்த்துக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் வந்து அட் அ ரேட் ஆஃப் 6% ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 53,000 செலவு பண்ணுவீங்க பர் மந்த். அந்த மாதிரி அட் த எண்ட் ஆஃப் 15th year நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து கிட்டத்தட்ட 1.2 lakhs ஆயிருக்கும். பர் மந்த்துக்கு வந்து நீங்கள் 1.2 lakhs செலவு பண்ணுவீங்க. அதை பர் இயருக்கு கால்குலேட் பண்ணும்போது 14.38 lakhs வருது. ஓகேங்களா? ஸோ உங்களோட கார்பஸ், அதாவது அந்த டைமில் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணியிருக்க கார்பஸ் வந்து இட் இஸ் 1.64 crores. அண்ட் அதுலேருந்து மாதம் ஆர் வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து 14.38 lakhs வந்து விட்ரா பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ வருஷம் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர். இந்த மாதிரி போச்சு அப்படின்னா உங்களோட 18th yearலேயே நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆயிருவீங்க. அதாவது நீங்கள் 50 times ஆஃப் உங்களோட 50,000 சேர்த்து வைக்கிறது இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆஃப் எனி யூஸ். நீங்கள் 50,000 ரூபா 50 மாதத்து எக்ஸ்பென்சஸை வந்து அப்ஃப்ரண்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கூட அது நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 17 yearsக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் 20 ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் 20 years வரைக்கும் தான் என்னோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது நான் ரிட்டையர் ஆகி ஒரு 20 years உயிர் வாழ போகிறேன் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் கோ அப் டு 30 years, பட் வில் லிமிட் இட் அப் டு 20 years. ஓகே, இப்போதைக்கு இந்த ஆப்ஷனல் லம்சம்ன்ற கான்செப்டை நம்ம 0 ஆக்கி விட்டுருவோம். ஏன்னா இப்போ என்னன்னா, நான் வந்து எவ்வளோ amount of my monthly expenses நான் வந்து சேர்த்து வைக்கணும் for me to live for the next 20 years after retirement அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து மேனிப்புலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 50,000 15 years என்னோட ஏர்னிங் பொட்டென்ஷியல். ஸோ நான் வந்து 25 lakhs எடுத்து வச்சேன் அப்படின்னா கூட இட் இஸ் கோயிங் டு சப்போர்ட் மீ ஒன்லி டில் 12 years. அதாவது ரிட்டையர் ஆகி ஒரு 12 வருஷம் வரைக்கும் தான் வந்து என்னால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் இந்த அமௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை லெட்ஸே நான் ஒரு 20 years வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இதை வந்து ஒரு 80 times ரெடி பண்ணிப்பேன். 80 times ரெடி பண்ணேன்னா இன்ஃபேக்ட் இது வந்து எனக்கு 30 yearsக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் 40 lakhs அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சம்மா இருக்கலாம், பட் இட் இஸ் த ஒன் தட் இஸ் கோயிங் டு சேவ் யூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யர் லைஃப் அப்படிங்கும்போது ஓகே 80 is too much அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். லெட்ஸே ஒரு 70 போட்டு பார்க்கலாம். ஸோ நான் எதுக்காக இந்த ஸ்ப்ரெட்ஷீட் கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் வந்து விளையாடி பார்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது, என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது, என்னோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் எவ்வளோ வருஷம், அதை பேஸ் பண்ணி நான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோட பர்பஸே என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் விளையாடி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 30,000 தான், அண்ட் நான் வந்து 20 years வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறேன். நான் வந்து 60 times ஆஃப் மை மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் வந்து அப்ஃப்ரண்ட்டை வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் டிசைன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த அல்காரிதம் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டே வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், உங்களால் வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு எவ்வளோ வருஷம் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை நீங்கள் விளையாடி பார்க்கறதுக்காக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் தென் ப்ளே அரவுண்ட் வித் இட். ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே, பட் நீங்கள் ரிட்டையர் ஆக ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட். இதை வச்சு விளையாடி பார்த்து நீங்களே வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போ எவ்வளோ கார்பஸ் தேவைப்படும், எவ்வளோ காசு என்கிட்ட இருந்தால் நான் வந்து சந்தோஷமாக ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்ஃப்ரண்ட் எடுத்து சேவ் பண்ணி வைக்க பாருங்கள். உங்கள் ரிட்டையர்மெண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.